மத்திய அரசு கைவிடு மீண்டும் மீண்டும் கூடங்குளத்தில் அணு உலை அமைக்கும் திட்டத்தை கைவிடு திரும்ப பெறு அணு உலைக்கு எதிராக போராடும் மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறு இழுத்து மூடு இந்திய அரசை இழுத்து மூடு அணு உலையை இழுத்து மூடு அணு உலையை இழுத்து மூடு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினருக்கு தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழுத்திச் சொல்லுகிறோம், எங்கள் நாட்டிலே அணு உலைகள் வேண்டாம், தமிழ்நாட்டிலே வேண்டாம், இந்திய நாட்டிலே வேண்டாம், உலகத்திலேயே வேண்டாம் என்கிற குரலை நாங்கள் ஒரு சேர நின்று ஓங்கி ஒலிக்கிறோம். மீண்டும் இடிந்தகரை நம்மை போராட அழைக்கிறது. 3-4 அணு உலைகளை தடுப்பது நம்முடைய கடமை. 3-4 அணு உலைகளை எதிர்க்கிறோம் என்று சொன்ன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னும் பல்வேறு கட்சிகளை இங்கிருந்து நாங்கள் அறைகோல் விடுக்கிறோம். 3-4 அணு உலைகளை தடுப்பதற்கு உங்கள் அமைப்புகள் சார்பாக எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகளிடம் பாடம் கற்றுக்கொண்டு உங்கள் கொடிகளை உயர்த்துங்கள். 3-4 அணு உலைகள் வேண்டாம் என்கிற குரலை தமிழ்நாடு ஓங்கி ஒலிக்கட்டும். எஸ்டிபிஐ எடுத்த இந்த முன்முயற்சியை பல்வேறு அமைப்புகள், அணு உலை எதிர்ப்பு நிலைப்பாடுகள் கொண்ட ஒவ்வொரு அமைப்பும் வீதிக்கு வர வேண்டும் என கூடங்குளம் பகுதிவாழ் மக்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பாகவும் மிக பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த எஸ்டிபிஐ மதுரை மாவட்ட தோழர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பல்வேறு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ரஷ்ய நாட்டில் வாங்கப்பட்ட அணு உலைக்கான பொருட்கள் அல்ல. ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து வாங்கி அதை அமைச்சிருக்காங்க. அந்த தனியார் நிறுவனத்தோட உரிமையாளர் பல போலி பொருட்களை, இது போன்ற பொருட்களை வெளிநாடுகளுக்கு விற்றார் என்று சொல்லி இன்னைக்கு ஜெயிலில் அடக்காரு ரஷ்ய நாட்டில். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட வாங்கி பக்கத்து மாநிலமான கேரளத்தில் வைக்கணும்னு நினைச்சா வைக்க விட மாட்டேன்ட்டான், மகாராஷ்டிராவில் வைக்க விட மாட்டேன்ட்டான், ஆந்திராவில் வைக்க விட மாட்டேன்ட்டான், கர்நாடகாவில் வைக்க விட மாட்டேன்ட்டான். எழுச்சவாய தமிழன் தான் இங்க ஒண்ணு அந்த அணுமின் நிலையத்தை வச்சிருக்கான். சரி, அந்த அணுமின் நிலையத்தை வச்சதுல மத்திய அரசாங்கங்கள் மாறினாலும் அவங்களுடைய கொள்கையும் மாறல, எல்லாம் ஒன்னாத்தான் இருக்காங்க. ஆக இந்த சூழலிலே தொடர்ந்து நாம் போராடி ஆக வேண்டும். இப்ப மகாராஷ்டிராவில் ஜெய்தாப்பூர்ல இதே அணுமின் நிலையத்தை திறக்க முடியல, எல்லாரும் போராடுறாங்க. நாம தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி அரசாங்கத்துக்கு இவங்களை பாய்ச்சுக்கிட்டா நாம வண்டி ஓட்ட முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கின்ற பல நெடுமாறன் அவர்கள் தலைமையிலான தமிழர் தேசிய முன்னணியின் சார்பிலே கேட்டு கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூடுற வரைக்கும் போராடுவோம், அது வரைக்கும் நாம் போராடுவோம், அதற்கு எல்லோரும் தயாராக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். மூன்றாவது 4வது அணு உலைகளை திறக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு காரணத்தினால் ஏற்கனவே இருக்கின்ற 1-2 அணு உலைகளை ஆதரிப்பதாக அல்ல, அந்த ஆலைகளையும் இழுத்து மூட வேண்டும். 3வது 4வது அணுகளை திறக்கக்கூடாது என்று சொல்லித்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே திறக்கப்பட்ட அந்த 1வது அணு உலை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், ஏறக்குறைய 1.5 மாதமாக இயங்கவில்லை. அதிலே
பொருத்தப்பட்டிருந்த ஒரு குறிப்பிட்ட உதிரி பாகம் உடைந்து செயல்படாமல் இருக்கிறது. அந்த உடைந்த பாகத்தை வெளிநாட்டிலே செய்து வந்தால் நாளாகும், அது எப்படி இருக்குமோ என்று கருதி திருச்சியில் இருக்கக்கூடிய BHEL நிறுவனத்திலேயே செய்யலாமா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளை கேள்விப்பட்ட வட இந்திய சமூக ஆர்வலர்கள் மேதா பட்கர், அருணாராய் போன்றவர்கள் இந்த 1வது அணு உலையை பற்றிய வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். பூ உலை நண்பர்கள் இதற்கு ஒரு வழக்கும் தொடுத்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில். என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய 1-2 அணு உலைகள் பாழ்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே 3வது 4வது அணு உலை என்பது அந்த மக்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லிதான் இங்கே அணு உலைகளே வேண்டாம் என்று சொல்ல ஒரு முழக்கத்தை முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, இது ஏதோ ஏற்கனவே சொன்ன கருத்து, ஒவ்வொரு கூடங்குளம் போராட்டத்திலும் நாம் வலியுறுத்துகின்ற கருத்து தான். இது ஏதோ கூடங்குளம் இடிந்தகரை மக்களுடைய போராட்டம் அல்ல. இடிந்தகரை மக்களை மட்டும், கூடங்குளம் மக்களை மட்டுமே இந்த கூடங்குளம் அணு கழிவுகள், அணு வீச்சு, கதிர்வீச்சு பாதிக்கும் என்பது அல்ல. மாறாக இவர்கள் எடுக்கின்ற முயற்சியானது ஒட்டுமொத்த தமிழர்களையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்ற காரணத்தினால் இது தமிழர்களுடைய, தமிழ் தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை நாம் கோடிட்டு காட்ட, வலியுறுத்தி காட்ட விரும்புகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த 3வது 4வது அணு உலையை எதிர்த்து தமிழகம் முழுக்க கொந்தளிக்க இருக்கிறது. தொடக்க புள்ளியாக மதுரையிலே, அதுவும் குறிப்பாக SDPI கட்சி சார்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து போராடுவோம். தமிழ் தேசிய பேரியக்கம் உங்களோடு இன்னும் துணை நிற்கும் என்று வாக்குறுதி கொடுத்து விடைபெறுகிறேன். வணக்கம். அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். நான் இந்தியாவை சுத்தப்படுத்துறேன்னு சொன்ன மோடி, சரி நீ வட இந்தியாவை சுத்தப்படுத்த, அங்கதான் பான்பிராக் போட்டு துப்பிக்கிட்டு இருப்போம். தமிழ்நாட்டில் குப்பை இங்க ஏற்கனவே நிறைய இருக்கு, அணுக்கழிவுகளை போடக்கூடிய அணு உலைகள் இருக்கு, மண்ணை கெடுக்கிற மீத்தேன் திட்டம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து சொல்லாத இங்க இருக்க தமிழ்நாட்டு BJP காரங்க கூத்தாடி ஒரு இடத்துல ஆடுனா தானும் பார்த்து ஆடுற மாதிரி மோடி இங்க ரோட்டை கூட்டினா இவன் இங்க ரோட்டை தான் கூட்டுறானே ஒழிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி போராடுற எந்த ஒரு அறிவும் இவனுக்கு இருக்க மாட்டேங்குது. மக்கள் விடுதலை அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற மக்களுக்கான வாழ்விடத்துக்கான விடுதலை மட்டும் கிடையாது, நம்மளோட தலைமுறையும் நல்லா வாழணும். அதை உணர்ந்து அணு உலையால ஏற்படுற பாதிப்புகளாலும் சரி, மீத்தேன் திட்டத்தினால வர பாதிப்புனாலும் சரி, நம்ம எல்லாம் களத்துல நிக்கிறோம். ஆனா தன்னை பத்தியும் கவலைப்படாம, தன் குடும்பத்தை பத்தியும் கவலைப்படாம, தலைமுறை பத்தியும் கவலைப்படாம, டாஸ்மாகே கெதின்னு இருக்கவன்ட்ட போய் நீங்க இந்த விஷயங்களை சொன்னீங்கன்னா அவன் தலையில எதுவுமே ஏறாது. இந்த போராட்டத்தை SDPI கட்சி நடத்திருக்க இந்த போராட்டத்தை பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, போராட்டம்ன்றது நம்ம 2 மணி நேரம் இங்க நிக்கிறது கிடையாது. நம்மளுடைய சக தோழர்கள், நம்மளோட குடும்பங்கள்ல நம்மளோட போராட்டத்தோட நியாயத்தை எடுத்து சொல்றதுதான் மிக முக்கியமான பணி. அந்த வகையில பெண்கள் இங்க கூட்டமா வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கிறது. அனைத்து தமிழ் தேசிய இயக்கங்களும் இதை ஒரு பாடமா எடுத்து போராட்டத்தின் நியாயத்தை தன்னோட பகுதிகளில் தன்னோட குடும்பங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும்ன்றதை நான் கேட்டுக்கிறேன். தமிழக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து அணு உலை நமக்கு எதிரானது என்று ஆட்சியாளர்களை நோக்கி என்றைக்கு நாம் திரும்புகிறோமோ அன்றைக்குத்தான் ஆட்சியாளர்களின் கவனம் இந்த போராட்டத்தின் பக்கம் திரும்பும். இல்லை என்றால் மக்கள் செத்தால் என்ன, எவன் மடிந்தால் எனக்கென்ன, எனக்கான கமிஷன் வந்தால் போதும் என்று ஆளும் கும்பல் அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு 3வது 4வது அணு உலையை இழுத்து மூட வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஒப்பந்தம் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை இந்த போராட்டத்தில் பின்வாங்காமல் மக்களிடம் இந்த அணு உலைக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார் அண்ணன் உதயகுமார் அவர்கள். இன்றைக்கு 2வது அணு உலை துவங்கிய பிறகு இன்றைக்கு திடுமென 2 மாத காலம் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஏன் இத்தகைய அறிவிப்பு? அது சரியாக இருந்தால் இயங்கும், அது சரியாக இல்லாததைத்தான் அண்ணன் உதயகுமார் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றார். விஞ்ஞானிகள் எல்லாம் என்னிடம் விவாதம் செய்வதற்கு வாருங்கள், இந்த அணு உலை மக்களுக்கு எதிரானது என்பதற்கான ஆதாரங்கள் என்னிடம் நிறைய இருக்கிறது என்று பல்வேறு விதமான நேர்காணலிலே வெளிப்படையாக அண்ணன் அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த அணு உலை திட்டத்தை
இழுத்து மூடும் வரையிலே நம்முடைய போராட்டம் வீரியமாய் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. ஆனால் இன்றைக்கு இந்த அணு உலையை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழகத்திற்கு மின்சாரம் வேண்டும், மின்சாரம் வேண்டும் என்றால் அணு உலை இயங்க வேண்டும் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள். அதையும் நம்பிக்கொண்டு இந்த அணு உலையின் தீமை என்னவென்று தெரியாமல் மக்களும் நமக்கு மின்சாரம் தேவைதானே என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அறிவியலில் உயர்ந்திருக்கக்கூடிய ஜப்பான் போன்ற நாடுகள் கூட அணு உலையை இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறது. அறிவியலிலே உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி இன்றைக்கு அணு உலையை இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் விஞ்ஞானத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய, அறிவியல் தொழில்நுட்பத்தில மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்திய அரசு இன்றைக்கு அணு உலைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிரான்சில் மட்டும்தான் அணு உலை இயங்குவதற்கான அனுமதியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக பெருநாடு மின்சாரத்தை தயாரிப்பதற்கான மாற்று திட்டங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. சூரியனின் மூலம் மின்சாரத்தை எடுக்கலாம், 6 மாத காலம் காற்றாலையின் மூலம் மின்சாரத்தை எடுக்கலாம். அப்படி இல்லாத தேசங்கள் வேண்டும் என்றால் இந்த அணு உலையை பயன்படுத்தலாமே ஒழிய, அத்தகைய வாய்ப்புள்ள நம் நாட்டில் இந்த அணு உலை கூடாது என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான குரல். சுதந்திர இந்தியாவிலே கடந்த 3 ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். அணு உலை வேண்டாம், மிகப்பெரிய அளவிலே மனித இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு பேரழிவு வளர்ச்சி அது அவசியமில்லை என்ற அடிப்படையில் தொடர்ந்து போராட்டத்தை நடைபெற்றுக் கொண்டு வரக்கூடிய தருணத்திலே 4 உயிர்கள் அர்ப்பணமாக இருக்கின்றன. பலாயிரக்கணக்கான பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு கொடுமைகளுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியிலே எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3ஐயும் 4ஐயும் திறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏவனமாக மத்திய அரசு நடந்து கொள்வது மிகவும் கண்டனத்துக்குரியது. அவர்கள் இந்த அணு உலை திறக்கும் வரை ஆன போராட்டமாக அவர்கள் பார்க்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. 1, 2 இனியும் நீங்கள் துவங்கக்கூடிய 3, 4ஆக இருந்தாலும் சரி, அது மூடக்கூடிய போராட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செர்னோபிலிலே லட்சக்கணக்கான மக்கள் பலியாகி இருக்கின்றார்கள். புக்சிமாவிலே சொந்த பூமியிலே, தாய் பூமியிலே நிலம் இழந்து இன்றும் வாழக்கூடிய, அகதிகளாக வாழக்கூடிய ஒரு அவல நிலை. இனியும் சொல்லுகிறார்கள், செர்னோபில் போன்ற பகுதிகளில் எல்லாம் பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் கேன்சர் உடைய குழந்தைகளாக, தைராய்டுடைய குழந்தைகளாக, ஊனமுற்றோராக பிறக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறதாக மிகப்பெரிய மனித இன அழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று மத்தியிலே ஆளக்கூடிய அரசுகள் தனியாருக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் இந்த நாட்டினுடைய சொத்துக்களையும் அனைத்தையும் தாரை வார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் அவர்கள் வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். ஆக ஒரு காலம் நாம் அனுமதிக்க கூடாது. 1, 2 இழுத்து மூட வேண்டும், சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும். 3, 4 அனுமதிக்க கூடாது. தொடர் போராட்டங்கள் நடத்தி அதை முறியடிக்கக்கூடிய விதத்திலே தமிழகம், தேசம் முழுவதும் மக்கள் எழுச்சி போராட்டம் நடக்க வேண்டும். 3வது, இந்தியாவினுடைய அணுசக்தி கொள்கையை மறு ஆய்வு செய்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனுடைய தொடர் போராட்டமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அணு உலை சக்திக்கு எதிரான கூட்டமைப்போடு, SDPI கட்சியோடு, இன்னும் செயல்படக்கூடிய தோழமை கட்சிகளோடு தோழமையாக தோள் கொடுத்து செயல்படும் என இந்த தருணத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கூடங்குளம் அணுமின் நிலையத்திலே 3வது 4வது அணு உலைகளை கட்டாதே. 2,27,000 மக்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை திரும்ப பெறு என்ற 2 கோரிக்கைகளோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு 3வது 4வது அணு உலை வேண்டாம் என்று குரல் கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள். பல்வேறு இயக்கங்கள், கட்சிகள் பேச துவங்கி இருக்கிறார்கள். ஆனால் யார் பேச மறுக்கிறார்கள்? தமிழ் மக்களுடைய வாக்குகளை மாற்றி மாற்றி வாங்கி,
தங்கள் குடும்பங்களை எல்லாம் கொளிக்க செய்து தங்களுக்கு அதிகாரமும் அளவற்ற பணமும் பெற்றுக் கொண்டிருக்கிற அதிமுகவும் திமுகவும் பேச மறுக்கிறார்கள். இது எங்கோ நடக்கிற இழவு. நாம் சும்மா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் போதும், பேசவே வேண்டாம் என்று அதிகாரம் மட்டும் வேண்டும். தமிழ் மக்கள் முதுகுகளிலே ஏறி சவாரி செய்ய வேண்டும். ஆனால் அவன் அழிந்து கொண்டிருப்பான், அவள் அழிந்து கொண்டிருப்பாள். அவனும் அவளும் பெற்று வைத்திருக்கிற குழந்தைகள் சின்ன பின்னமாகி செத்து சிதலமடைந்து கொண்டிருக்கும். நாம் நம்முடைய வழக்குகளை மட்டும் கவலைப்பட்டுக் கொண்டு அடுத்த தேர்தலிலே எத்தனை ரூபாய் கொடுத்து இவர்களை விலைக்கு வாங்கலாம், எப்படி இவர்களை இலவசம் கொடுத்து ஏமாற்றலாம் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் திமுக தலைவர் கலைஞர் அவர்களை சென்று சந்தித்தோம். ஐயா, எங்களுக்கு எதிராக பேசினீர்கள், எங்களுக்கு எதிராக அரசியல் செய்தீர்கள். இந்த நிலையிலாவது மூன்றாவது நான்காவது அணு உலை வேண்டாம் என்று ஒரு குரல் கொடுங்கள் என்று கேட்டோம். அவருடைய புதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம். அவருடைய புதல்வி திருமிகு கனிமொழி அவர்களை டெல்லியிலே சென்று சந்தித்தோம். அறிக்கை விடுகிறேன் என்றார், ஆள் அனுப்புகிறேன் என்றார். இதுவரை எதுவுமே நடக்கவில்லை. தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்காக கோட்டை முன்னால் தவம் இருந்தோம், நடக்கவில்லை. தற்போதைய முதல்வரையாவது பார்க்கலாம் என்று தலைகீழாய் நிற்கிறோம், நடக்கவில்லை. அருமை சொந்தங்களே, நாம் எல்லாம் நாசமாக போனாலும் இவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அதுதான் உண்மை. கூடங்குளத்திலே முதல் அணு உலை துவங்கிவிட்டது. மின்சாரம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தமிழகத்திலே இனி மின் பற்றாக்குறையே கிடையாது. தமிழக மக்கள் எல்லாம் சுபிட்சமாக வாழ்வாங்கு வாழலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். என்ன நடக்கிறது? நாங்கள் சொன்னோம், கூடங்குளம் அணு மின் நிலையத்திலே மிகப்பெரிய கோளாறுகள், மிகப்பெரிய குளறுபடிகள், மிகப்பெரிய மோசடிகள், மிகப்பெரிய லஞ்ச லாவண்யங்கள் நடந்திருக்கின்றன. அது பாதுகாப்பற்ற அணு உலை, அது தரமற்ற அணு உலை, அது இயங்காது, அது ஓடாது, அது இறந்து பிறந்த குழந்தை என்று நாங்கள் மாற்றி மாற்றி சொன்னோம். யாரும் கேட்கவில்லை. தமிழ் மக்களே கூட எங்களை நம்பவில்லை. இவர்கள் சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் போராட்டத்தை தூக்கி நிறுத்துவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தெரிகிறதா? அது செத்து பிறந்த குழந்தை, அது செத்த மாடு. அதை நீங்கள் எத்தனை அடித்தாலும் அது எழுந்து நிற்கப் போவதும் இல்லை, உங்களுக்கு பால் சுரந்து தரப்போவதும் இல்லை. அருமை சொந்தங்களே, ஒரு நாள் கூட இயங்கவில்லை, ஒரு நாள் கூட வர்த்தக ரீதியிலான மின்சார உற்பத்தி நடக்கவில்லை. அதற்கிடையிலே கோளாறாம் குளறுபடியாம். எப்படி? இந்திய அணுசக்தி ஒழுங்காற்று வாரியம் சொன்னார்கள், ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நடவடிக்கையையும் நாங்கள் ஆய்வு செய்து சான்றிதழ் கொடுத்த பிறகுதான் இந்த அணுமின் நிலையத்தை இயக்க முடியும், இயக்குவதற்கு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொன்னார்கள். என்ன மாதிரி பரிசோதனை செய்தீர்கள்? இந்த குளறுபடியை, இந்த கோளாறை நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கவில்லை? உங்களுடைய பரிசோதனையின் தரம் இவ்வளவுதானா? கேட்க மாட்டோமா? கேட்க வேண்டாமா? தமிழக தலைவர் என்று தன்னை அழைத்துக் கொண்டால் மட்டும் போதுமா? அம்மா என்று நீங்கள் எல்லாம் என் பிள்ளைகள், நான் உங்களுக்கு அம்மா என்று சொன்னால் மட்டும் போதுமா? இந்த முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டாமா? 8 கோடி தமிழ் மக்களுடைய உயிர்களை காவு வாங்குவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற இந்த திட்டத்தை பற்றிய இந்த அடிப்படை கேள்வியையாவது நீங்கள் கேட்க வேண்டாமா? என்ன பரிசோதனை செய்தாய்? எப்படி இந்த கோளாறு நடந்தது? 8 கோடி மக்கள், என் மக்கள் எப்படி அமைதியாக அவர்களுடைய குழந்தை குட்டிகளோடு படுத்து தூங்க முடியும் என்ற கேள்விகளை கேட்க வேண்டாமா? அருமை சொந்தங்களே, அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கவலைகள், பிரச்சனைகள் இருக்கின்றன. என்ன? தம்மை வழக்குகளில் இருந்து காத்துக் கொள்வது எப்படி? தாம் திருடிய சொத்துக்களை பாதுகாப்பது எப்படி? உங்களையும் என்னையும் பற்றி கவலைப்படுவதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை, மனதும் இல்லை. யார் கேட்க வேண்டும்? நாம் தான் கேட்க வேண்டும். இதோ இருக்கிற அருமை தோழர்கள் தெகலான் பாகவியும் இஸ்மாயிலும் அவர்கள் வழிநடத்துகிற இந்த இயக்கங்களும் தான் கேட்டாக வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். கூடங்குளம் அணு மின் நிலையம் மூடப்பட்டிருக்கிறதாம் 1வது அணு உலை.
2 மாதங்கள் ஆகுமாம். அங்கே டர்பைனிலே பிரச்சனையா. நாங்கள் சொன்னோம், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னோம், இந்த டர்பைன் ஓடவில்லை, ஓடாது. இந்த அணு மின் நிலையத்தினுடைய மைய பகுதியான அந்த அணு உலை பிரச்சனை மிகுந்தது. அதிலே குளறுபடிகள் இருக்கின்றன, கோளாறுகள் இருக்கின்றன. தரமற்ற உதிரி பாகங்களை, உபகரணங்களை சியோபடால்ஸ் என்கிற நிறுவனத்திடமிருந்து வாங்கி இருக்கிறார்கள். இல்லை இல்லை என்று மறுத்தவர்கள் நாங்கள் ஆதாரத்தை தூக்கி போட்டவுடனே ஆமாம் வாங்கினோம் என்றார்கள். இப்படி தரமற்ற பொருட்களை வைத்துக் கொண்டு அப்துல் கலாம் போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து சான்றிதழ் வழங்கினார்கள். இது உலகத்திலேயே உன்னதமானது. அட காரி துப்ப வேண்டாம். உலகத்திலேயே உன்னதமானதாம், ஒப்பற்றதாம், மிக பிரமாதமானதாம், பிரசித்தி பெற்றதாம், ஓட மறுக்கிறதாம். அருமை சொந்தங்களே, இது ஆபத்தான அணு உலை. இது ஓடினால் வெடிக்கும். இன்றைக்கு சொல்லுகிறேன், இது ஓடினால் வெடிக்கும், ஓடாது, அது வேற விஷயம். 2வது அணு உலையிலே உள்ள உதிரி பாகங்களை கலச்சி கொண்டு வந்து 1வது அணு உலையிலே மாட்டுகிறார்களாம். என்னப்பா நடக்குது இது? மக்கள் 8 கோடி மக்களுடைய உயிரை எவ்வளவு கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் தோல்விகரமான திட்டம் என்று சுந்தருக்கு தெரியும், அணுசக்தி தலைவர் சின்ஹாவுக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் கூடங்குளம் இயங்கும் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அனைத்து நாடுகளோடும் போட்டிருக்கிற ஒப்பந்தங்கள் மூலம் காசு அடிப்பது, கமிஷன் வாங்குவதுதான் திட்டம். அருமை சொந்தங்களே, 3வது 4வது அணு உலைகளை நிறுவுவதற்கு கடந்த 2 ஆண்டுகளாக ரகசிய டெண்டர்கள் போட்டு பல கோடி ரூபாய்க்கு டெண்டர்கள் கொடுத்திருக்கிற தகவலை நாங்கள் நேற்று தான் பெற்றோம். நான் தலைவர் அவர்களுக்கு கொடுப்பதற்காக அதன் நகல்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதை அவர்களுக்கு கொடுப்பேன். இந்த செய்தியை நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு போக போகிறோம். அரசுகள் ஒப்பந்தம் போடாமலே, அணுசக்தி துறை மத்திய அரசும் எந்த தகவலையும் இந்திய மக்களுக்கு சொல்லாமலே இவர்கள் ரகசியமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே கூடங்குளம் அணுமின் நிலையத்திலே 1, 2 அணுமின் நிலையங்களை நிரந்தரமாக இழுத்து மூட வேண்டும். 3வது 4வது அணு உலைகளை துவங்க கூடாது. அணுசக்தி இந்தியாவுக்கு வேண்டாம், மாற்று வழிகளிலே மின்சாரம் தயாரிப்போம். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுடைய போராட்டம் இடிந்த கரையிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் இன்றைக்கு பல்கி பெருகி இன்றைக்கு கூடல் மாநகருக்கே வந்திருக்கிறது. இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற அருமை தோழர்கள் தெஹ்லான் பாகவி அவர்களுக்கும், தோழர் இஸ்மாயில் அவர்களுக்கும், எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இயக்க தோழர்களுக்கும், போராடும் மக்கள் சார்பாக, 8 கோடி தமிழ் மக்கள் சார்பாக, 4 கோடி மலையாள மக்கள் சார்பாக, 120 கோடி இந்திய மக்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவிக்கிறோம். அருமை சொந்தங்களே, நாம் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி. அன்பிற்குரிய தோழர்களே, அணு உலை என்பது அது வளர்ச்சிக்கு அடையாளம். அணு உலைக்கு எதிராக போராடுவது என்பது அது தேச விரோதம் என்கிற மிக மோசமான ஒரு பொய்ப்பித்தல் ஆட்டத்தை ஹிட்லருடைய அமைச்சரவையில் இருந்த கோயபல்ஸ் என்ன வேலையை செய்தானோ அதே வேலையை காங்கிரசுடைய அமைச்சர்களும் பாரதிய ஜனதாவுடைய அமைச்சர்களும் இன்றைக்கு ஆளுகிற ஆட்சியாளர்களுடைய அடிவிரடிகளாக இருந்து கொண்டிருக்கிற அதிகாரிகளும் தொடர்ந்து இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பொய்யை சொன்னார்கள். அணு உலை 1வது அணு உலை இயங்க ஆரம்பித்து விட்டால் மின்வெட்டு இருக்கவே இருக்காது என்று சொன்னார்களே. 1 வருடமாக போகிறது. எனக்கு என்ன ஆயிற்று? மின்வெட்டு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூடங்குளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த அணு உலையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு எத்தனை மெகாவாட் மின்சாரம் கிடைத்திருக்கிறது? அல்லது இந்தியாவுடைய எந்த மாநிலத்திற்கு இவர்கள் மின்சாரத்தை தந்திருக்கிறார்கள்? வெள்ளறிக்கை வெளியிடுவதற்கு ஆளுகிற ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கிறார்களா? அல்லது இந்தியாவுடைய அணுசக்தி துறை தயாராக இருக்கிறதா? கூடங்குளம் அணு உலையினுடைய அந்த அதிகாரிகள், சுந்தரை போன்றவர்கள், அப்துல் கலாமை போன்றவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று கேட்க விரும்புகிறோம். இன்றைக்கு இருக்கிற இந்த முதலாளித்துவ ஆட்சியாளர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு மக்களுடைய நலனோ, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியோ, இந்த நாட்டினுடைய எதிர்காலமோ அவர்களுக்கு முக்கியம் அல்ல.
கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பது எப்படி? யார் என்ன கேடு கெட்டு போனாலும் அது எங்களுக்கு கவலை இல்லை. அந்நிய நாட்டு கம்பெனிகளுக்கு ஒப்பந்தங்களை போடுகிற போதுதான் கோடிக்கணக்கில் கணக்கில்லாமல் கொள்ளையடிக்க முடியும். அணு உலையில் ஏன் இவ்வளவு அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால், இந்த நாட்டில் நடக்கிற வேறு திட்டங்கள்ல இந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியாது. அந்நிய நாடுகளில் ஒப்பந்தம் போடுகிற திட்டங்களில் தான் அளவில்லாமல் கொள்ளையடிக்க முடியும். ஏனென்றால் யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டிய தேவையில்லை. என்ன நடக்கிறது? சமீபத்தில் வந்த செய்தி, இமயமலையில் ரேடர் அமைப்பதற்காக அமைக்கப்பட்ட கூரை அமைப்பதில் இந்தியாவுடைய ரா அமைப்பு 22 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருக்கிறது. இஸ்ரோவில் நடைபெற்ற மிகப்பெரிய இமாலய ஊழலில் பல லட்சம் கோடி ரூபாய், இதாவது 1,78,000 கோடி என்று கணக்கிட்டார்கள். கணக்கிட முடியாத அளவிற்கு ஊழல் இஸ்ரோவில் நடைபெற்றிருக்கிறது. எனவே கோடி கோடியாக கொள்ளையடிப்பது என்பது அணு உலையில், இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையில், இந்தியாவுடைய உளவுத்துறையில், இது போன்ற விஷயங்களில் தான் பல்லாயிரம் பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்க முடியும் என்கிற காரணத்தினால் தான் மக்களை ஏமாற்றி மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இது போன்ற ஆபத்தான திட்டங்களை இன்றைய அரசுகள் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நாமெல்லாம் கவலைப்பட வேண்டிய ஒன்று, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மத்தியில் காங்கிரஸ்காரர்கள் ஆட்சி செய்தாலும் அல்லது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது வேறு எந்த முன்னணி ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. தமிழகம் குப்பை தொட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. கூடங்குளம் அணு உலையை பொறுத்தவரைக்கும் கேரளா தனது மாநிலத்திலே அமைக்க மறுத்து கேரளாவால் துரத்தப்பட்ட அணு உலை, பல்வேறு மாநிலங்களால் துரத்தப்பட்ட அணு உலை தான் இன்றைக்கு தமிழகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலே இருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரம் எல்லா மாநிலத்துக்கும் வேண்டும். அதே போன்றுதான் இன்றைக்கு தமிழகம் எவ்வளவு பெரிய குப்பை தொட்டியாக மாறி இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை பற்றி எந்த அளவிற்கு அக்கறை இருக்கிறது என்பதற்காக ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு செய்தி, சென்னை துறைமுகத்தில் ஜப்பானில் இருந்து வந்த சில கப்பல்கள் சென்னை துறைமுகத்தில் நங்கூரமிடுகிறது. பல்வேறு நாடுகளில் அந்த கப்பல்களை எல்லாம் அவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். அவர்களது துறைமுகத்தில் சீனா அனுமதி மறுக்கிறது. பல்வேறு நாடுகள் அனுமதி மறுத்த அந்த ஜப்பானிய கப்பல்கள் சென்னை துறைமுகத்தில் வந்து தங்களது நாட்டினுடைய அணு உலைகளில் அணு உலையை குளிர வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கதிர்வீச்சு நிறைந்த அந்த தண்ணீர்களை கொண்ட அந்த கலன்களை சென்னையினுடைய துறைமுகத்திலே அவர்கள் கொட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகை மே மாதம் நடைபெற்ற அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறது. நம்முடைய ஆட்சியாளர்கள் பார்த்துவிட்டு சும்மா இருப்பார்களா? மக்களை ஏமாற்றுவார்களா? மக்களை பற்றி அக்கறைப்படாமல் இருப்பார்களா என்றெல்லாம் நாம் யோசித்து விடக் கூடாது. ஆட்சியாளர்களை பொறுத்தவரைக்கும் மக்களை வஞ்சிப்பதை ஒன்றே இன்றைக்கு கொள்கையாக கொண்டு மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்தியா வல்லரசாக மாறுவது? அணு உலை வேண்டான்னு சொல்றீங்க, வளர்ச்சி திட்டம் வேண்டான்னு சொல்றீங்க, அந்நிய முதலீடு வேண்டான்னு சொல்றீங்க. சரி, நம்ம வல்லரசாகணுமே, நம்ம கனவு காண, அப்துல் கலாம் வேற கனவு காண சொல்லி இருக்கிறாரு. அன்பிற்குரிய பெருமக்களை, கனவு காணுவதா? கனவு காணுகிற வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. யதார்த்தமான வாழ்க்கை, நடைமுறைக்கு ஒத்து வருகிற வாழ்க்கை, மனித வாழ்வியலோடு ஒத்து போகிற வாழ்க்கை தான், மனித வாழ்க்கைக்கு பயன்படுகிற வாழ்க்கை தான் நமக்கு தேவையே தவிர நடைமுறைக்கு ஒத்து வராத பேரழிவை தருகிற கனவு காணுகிற வாழ்க்கை இந்த மனித சமூகத்திற்கு தேவையில்லை, இந்த இந்திய நாட்டிற்கு தேவையில்லை. அன்பிற்குரிய பெருமக்களே, நாடு என்ன வல்லரசு என்கிற இந்த கனவு இந்த நாட்டிற்கு தேவையா? இந்த நாட்டில் நல்லரசுகள் நடந்தால் போதும். இந்த அரசு வல்லரசாக இருக்க வேண்டிய தேவை இந்த நாட்டிற்கு இல்லை. 70 கோடி பேரு 20 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு, இந்த நாட்டிற்கு வல்லரசு கனவு என்பது தேவைதானா? மனிதவள மேம்பாட்டு துறையில 134வது இடத்துல இருக்கிற இந்த நாட்டிற்கு இந்த வல்லரசு கனவு என்பது இது அவசியமா? இது சொல்லுவாங்களா? இல்ல, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்துல ஏறி நான் வைகுண்டத்தை காட்ட போறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவதை போல
இந்த நாட்டில் இருக்கிற பாவப்பட்ட மக்களுடைய அவர்களுடைய வயிற்றை கழுவுவதற்கு வழி சொல்லிக் கொடுக்க தெரியாத இந்த அரசுகள், இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய மனித அவலம், மனிதன் கழிக்கிற மலத்தை தனது கரங்களால் அள்ளுகிற எவ்வளவு மோசமான அவலம் இந்த தேசத்திலே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அன்பிற்குரிய பெருமக்களே, 65% பேருக்கு வீட்டில கழிவறைக்கு போறதுக்கு, பாத்ரூம் போறதுக்கு கழிவறை இல்லாத ஒரு நாட்டில இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்பதுகிற கேடுகட்ட ஒரு நிலை இந்த நாட்டுக்கு என்ன அவசியம் என்று நான் கேட்கிறேன். எனவே இந்த நாடு வல்லரசாக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டு மக்களை ரத்த சோகையில் இருந்தோ, ஊட்டச்சத்து குறைபாடுகளில் இருந்தோ, புற்றுநோய் பாதிப்பில் இருந்தோ இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவசியமும் இந்த நாட்டுக்கு இருக்கிறது. அதை முதல்ல செய்யுங்க. அதையும் மீறி நாங்க அணு உலை அமைத்துத்தான் தீருவோம் என்று சொன்னால் அது மோடியினுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயோ அல்லது இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய நடு மையத்திலேயோ தேவை என்றால் அமைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் வேண்டாம் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு பேச்சுக்கு நாங்கள் சொன்னாலும் கூட அதுவும் தேவை. டெல்லி மாநகரத்திலே வாழுகிற அந்த மக்களுடைய நலனிலும் எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. அப்படி அமைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம். அன்பிற்குரிய பெருமக்களே, எனவே மக்கள் விரோத இந்த திட்டங்களை தொடர்ந்து போராடுவதற்கு தமிழக மக்களிடத்திலே இந்த உணர்வுகளை தட்டி எழுப்ப வேண்டிய, தமிழக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய, அவர்களை ஆர்த்தலச் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான கடமை நம் எல்லோர் மீதும் இருக்கிறது. இந்த செய்திகளை நம்ம கேட்பதோடு மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் களப்பணியர்களாக மாறி மிகப்பெரிய மக்கள் திரளை நாம் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் மக்களுக்கான புரட்சியை இந்த தேசத்திலே உருவாக்குவதற்கு நாம் எல்லோரும் துணை நிற்போம். அதற்கு இந்த போராட்டம் அது முதற் புள்ளியாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த போராட்டம் தொடரும். அணு உலைகள் கூடங்குளத்தில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கும் வரைக்கும் SDPI கட்சியினுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.